நம்ம இப்போது போன வருஷம் நடந்த குரூப் 4லேருந்து ஒரு ரீசனிங் சம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் 26 ரைட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏ டு இசட்டுக்கு நம்பர் கொடுக்குறாங்க. ஏவை வந்து 26ல் வச்சுருக்காங்கன்னா அப்போ ரிவர்ஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இசட்டில் 1 ஒயில் 2 அப்படி ரிவர்ஸாக நம்பர் கொடுத்து ஏல 26 முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து சன் ஈக்குவல்ஸ் 27ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். ரைட், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கேட் ஈக்குவல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இசட்லேருந்து ஏ வரைக்கும் எழுதிட்டு ஸோ அதுக்கு வந்து ரிலவெண்ட்டாக நம்பர்ஸும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி நினச்சோம், ஸோ ஒவ்வொன்றுக்கும் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணால் இது வரணும், அதுதான் மெத்தட்னு நினச்சோம். ஸோ சன்னை வச்சு அதை செக் பண்ணலாம். ஸோ எஸ்க்கு என்ன 8, யூக்கு என்ன 6, அப்புறம் என்னுக்கு எத்தனை 13. ஸோ 6 + 13 19, 19 + 8 27. சூப்பர். அப்போ இதுதான் ஃபார்மேட் ஒர்க் ஆகுது. ஸோ கேட்டை பார்த்துடலாமா? சீனா எத்தனை 24, சிக்கு எத்தனை 24, ஏக்கு 26 அண்ட் அகெயின் டீக்கு 7. ஆட் பண்ணலாமா? ஸோ 26 + 24 + 7, 6 + 4 10, 10 + 7 17, remaining 1, 2 + 2 4, 4 + 1 5. ஸோ ஆன்சர் வந்து 57 இருக்கா? ஆப்ஷன் எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் 57. அவ்வளோதாங்க இந்த சம். ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன இடத்துல ஆல்ஃபபெட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே ஆல்ஃபபெட்டுக்கு வந்து நம்பர் 1 2 3 தான் கொடுக்குறாங்க, ஆனால் ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டில் 1 ஸ்டார்ட் பண்ணி ஏல 26 முடிக்கிறாங்க. இதை மட்டும் ஞாபகமாக பார்த்துக்கணும். பாய்.